ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்து நம்ம செகண்ட் செமஸ்டருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லி ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மார்க் அலகேஷன் வந்து எப்படி பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா BS3171. சரியா, இதுதான் கோடு ரெகுலேஷன் 2021க்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு. இதில் வைவா வைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு, கால்குலேஷன் அண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. சரியா, வைவா வைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு இருக்குது. சரியா, வைவாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அதனால் இங்கே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் அண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளைசேஷன், அதுக்கப்புறம் சர்க்யூட்டிவ் ப்ரோக்ராம் டிராயிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் தியரி எழுதுவீங்கல்ல, எய்மு, பிரின்சிபல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 50 மார்க். அப்போ அந்த 50 மார்க் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அலகேட் பண்ணுறாங்க. 15 + 15 + 15 + 5 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அலகேட் பண்ணுறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 20 எக்ஸ்பிரிமெண்ட் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, நிறைய பேருக்கு இந்த 20 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலேஜ் கிளாஸ் ஹவர்ஸில் கட்டடிக்காமல் நீங்கள் லேபுக்கு வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20 எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் உங்களுக்கு சூப்பராக என்ன பண்ணிப்பாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து லேபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்சர்வேஷன் கிளாஸ் போய் தான் ஆகணும். நமக்கு இன்டர்னல் மார்க்கும் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லேபை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் மனசில் இருக்கும். சரியா, கண்டிப்பாக லேபை பற்றி சுத்தமாக தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் போய் அங்கே போய் சும்மாவாக நின்றுங்க. சரியா, நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே நிறையா ஜீவன்கள் இருக்கும் கண்டிப்பாக. சரியா, அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார் எனக்கு லேபை பற்றி சுத்தமாகவே தெரியாது, நான் லேபுக்கு எப்படி சார் போகிறது, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதனால தான் சொல்கிறேன். அதாவது லேபை பற்றி சுத்தமாகவே தெரில, இதில் வந்து நான் லேபுக்கு வந்து அட்டன் பண்ணவே இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம், உங்களை எப்படியாவது பாஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிற காரணம் தான். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேபில் போய் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கேட்கலாம். இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணுனாலும் இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேர் இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.